தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சங்கீதம் 145 அதிகாரம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, இப்போ ஒரு குழிக்குள்ள கீழே விழப்போற ஒருத்தங்க தாங்கினா அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஆறுதலா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிற நிலைமையில, அல்ல உங்க பிசினஸ் முடிந்து போகிற நிலைமையில, அல்லது உங்க திருமண உறவு முடிந்து போகிற நிலைமையில அப்படி இருக்கலாம். என்ன ஒரு நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம். எங்க நம்ம அவ்வளவுதானோ, முடிஞ்சுதோ, நம்ம விழுந்துட்டோமோ, அவ்வளவுதானோ அப்படின்னு நம்ம நினைக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை தாங்கி பிடிக்க போறாங்க. அடுத்து மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அந்த மடங்கு, அதாவது பாதி நிலைமையில இருக்கிற உங்க நிலைமைய ஆண்டவர் தூக்கி விட போறாங்களாம். நிச்சயமா இந்த வருஷத்துல ஒரு மிகுந்த நன்மைகளை, மிகுந்த அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு உங்க வாழ்க்கையை தாங்கி உங்களை தூக்கி உயர்த்த போறாங்க. ஆண்டவர் நாம மகிமைப்பட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.